வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, இது உங்கள் கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு வகுப்பு 8 தமிழில் அலகு 5 மற்றும் 6 பார்க்க போகிறோம். வகுப்பு 8 அலகுல 5 சரிங்களா. 5வது அலகுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாகரிகம், தொழில், வாணிகம் இதை பற்றிய பாடத்தலைப்புகள் பாருங்கள். வளம் பெருகுக, கோணக்காத்துப்பாட்டு, கொங்கு நாட்டு வணிகம், காலம் உடன்வரும், வினையால் அமையும் தொடர்கள். சில வினையால் அமையும் தொடர்கள் வந்து இலக்கணம், காலம் உடன்வருங்கிறது விரிவானம், மற்றது 2 செய்யணும் உரை நடையும் கொடுத்துருக்காங்க. 6வதுல நாடு சமூகம் இதை பற்றிய ஒரு பாடத்தலைப்புகள். சிங்கி பெற்ற பரிசு, பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், ஒருவன் இருக்கிறான், இடைச்சொல், உரிச்சொல். அப்போ இலக்கணங்கள் மட்டும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 8th ஸ்டாண்டர்டில் இலக்கணம் 3 பார்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணுங்கிறவங்க அதில் எடுத்து பார்த்துக்கலாம். கேஆர் டிஎன்பிஎஸ்சியில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இயல் 5 வளம் பெருகுக. வளம் பெருகுக அப்படிங்கிறது தகடூர் யாத்திரை அப்படிங்கிற ஒரு நூலில் எடுத்திருக்காங்க. அதோடைய சொல்லும் பொருளும் பாருங்கள். வாரி வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டம் இன்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். இந்த யானங்கிறது வித்தியாசமாக இருக்குது. நம்ம இரு போட்டாலே அது ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி தான் நினைப்போம். வினையால் அணையும் பெயர் சொல்லுவோம்ல, அது மாதிரி நினைப்போம். ஆனால் இங்கே வந்து யானர் அப்படின்னா புது வருவாய், வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. வாரினா வெறும் வருவாய் தான், யானர் அப்படின்னா புது வருவாய். அகைன் ரீட் பண்ணுறேன். வாரி வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். நெக்ஸ்ட்டு நூல்வெளி. இந்த தகடூர் யாத்திரையை பற்றி பார்க்கலாம். தகடூர் யாத்திரை ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களுள் ஒன்று. இதோட ஆசிரியர் பெயர் தெரியல. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இன்றைய தர்மபுரியை தான் அன்றைய காலத்தில் தகடூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகடூரை ஆண்ட மன்னன் அதியமான், அதுவும் சொல்லியிருக்காங்க 4th ஸ்டாண்டர்டில், பார்த்துக்கோங்க. தகடூர் யாத்திரை முழுமையாக கிடைக்கவில்லை. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளன. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் எதில் இருக்குது? புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பு நூலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோணக்காத்துப்பாட்டு. இதை இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். அந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். முகில் மேகம், விண்ணம் சேதம், கெடிகலங்கி மிக வருந்தி, வாகு சரியாக, சம்மிரவுடன் முறையாக, காலன் யமன், சேகரம் கூட்டம், மெத்த மிகவும், முகில் மேகம், விண்ணம் சேதம், கெடிகலங்கி மிக வருந்தி, வாகு சரியாக, சம்மிரவுடன் முறையாக, காலன் யமன், சேகரம் கூட்டம், மெத்த மிகவும். அதுக்கப்புறம் காங்கேய நாடு. காங்கேய நாடு எதில் இருக்குன்னா, கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று தான் இந்த காங்கேய நாடு. அடுத்து கோணக்காத்துப்பாட்டோட நூல்வெளி பார்க்கலாம். பஞ்ச கும்மிகள். இந்த நூல்வெளி வந்து என்னது? பஞ்ச கும்மிகள். அந்த பஞ்ச கும்மிகள்னா என்ன? நாட்டில் ஏற்பட்ட பெரும் பஞ்ச காலங்களில் மக்களின் துயரங்களை எடுத்துரைக்கும் பாடல்கள் தான் பஞ்ச கும்மிகள். நாட்டில் ஏற்பட்ட பெரும் பஞ்ச காலங்களில் மக்களின் துயரங்களை எடுத்துரைக்கும் பாடல்கள் பஞ்ச கும்மிகள். பேச்சு தமிழில் அமைந்துள்ள இப்பாடல்கள் பஞ்ச கும்மிகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த நூலை வந்து தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சே ராசு. பஞ்ச கும்மிகள் எனும் நூலை தொகுத்தவர் சே ராசு. இந்த சே ராசு தொகுத்த அந்த பஞ்ச கும்மிகள் பாடலில் தான் அந்த பாட்டு பகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா கோணக்காத்துப்பாட்டு இருக்குது. ஆனால் இந்த கோணக்காத்துப்பாட்டை இயற்றியவர் யாருன்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன். அப்போ கோணக்காத்துப்பாட்டை இயற்றியவன் கேட்டால் வெங்கம்பூர் சுவாமிநாதன் எழுதணும். பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவன் கேட்டால் சே ராசுன்னு எழுதணும். இந்த கோணக்காத்துப்பாட்டு எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா காத்து நொண்டி சிந்துங்கிற ஒரு நூல் பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. காத்து நொண்டி சிந்து அப்படின்னா என்ன? நாட்டுப்புற இலக்கிய வகையைச் சேர்ந்த ஒரு பாடல் வடிவமாகும். சரியா? நாட்டுப்புற இலக்கிய, நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கிற நிறையா தொழில் பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள் இந்த மாதிரி இருக்கலாம். அதுவே வகையை சார்ந்தது தான் இந்த காத்து நொண்டி சிந்து. அதுலேருந்து எழுதுனது தான் கோணக்காத்துப்பாட்டு, அந்த வகையை சார்ந்தது.
சரிங்களா. அந்த கோணக்காத்து பாட்டை இயற்றியவர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். அந்த மாதிரி பஞ்சகுமிகள், பஞ்சத்தால் ஏற்பட்ட மக்களின் துயரங்களை சொல்கிற பாடலில் இதுவும் ஒன்று. இதை எடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, பஞ்சகுமிகள் நூலோட தொகுத்துருக்காங்க. யார்? சே ராசு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கருள் முகில் தோன்றினால் மழை பொழியும். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுதும்போது பருத்தி எல்லாம். அப்போ அகைன் ரீட் பண்ணுறேன். வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும். விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். நெக்ஸ்ட், சிங்கி பெற்ற பரிசு. இந்த பாடலை இயற்றியவர் யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர். அப்போ இந்த சிங்கி பெற்ற பரிசோட சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? கொத்தார் பூங்கொத்துகளை அணிந்த. கொத்தார் பூங்கொத்துகளை அணிந்த. குழல் கூந்தல். சிலம்பு பாடகம் கெச்சம் தண்டை. இதெல்லாம் என்னது? காலில் அணியும் அணிகலன்கள். சிலம்பு பாடகம் கெச்சம் தண்டை. இதெல்லாம் என்னது? காலில் அணியும் அணிகலன்கள். கோலத்து நாடு கலிங்க நாடு. நாங்குழு மண்புழு. மாண்ட இறந்த. பண்டு முன்பு. காலாளி கால் மோதிரம் அதாவது மெட்டி. கொத்தார் பூங்கொத்துகளை அணிந்த. குழல் கூந்தல். சிலம்பு பாடகம் கெச்சம் தண்டை. காலில் அணியும் அணிகலன்கள். கோலத்து நாடு கலிங்க நாடு. நாங்குழு மண்புழு. மாண்ட இறந்த. பண்டு முன்பு. காலாளி கால் மோதிரம் அதாவது மெட்டி. நெக்ஸ்ட்டு, இந்த சிங்கி பெற்ற பரிசு இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயரை பற்றி நூல்வெளி பார்க்கலாம். திரிகூட ராசப்ப கவிராயர் தென்காசி மாவட்டத்தில் பிறந்தவர். எங்கே பிறந்திருக்காரு? தென்காசி மாவட்டத்தில். இவருடைய சிறப்பு பெயர் பாருங்க, திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான். திரிகூட ராசப்ப கவிராயரின் சிறப்பு பெயர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான். இவர் இயற்றிய முக்கிய நூல்கள் பாருங்க, திருக்குற்றால தலபுராணம், திருக்குற்றால மாலை, குழல் வாய்மொழி பிள்ளை தமிழ். திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய முக்கிய நூல்கள் திருக்குற்றால தலபுராணம், திருக்குற்றால மாலை, குழல் வாய்மொழி பிள்ளை தமிழ். திருக்குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படுகிறது. திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்னது? திருக்குற்றால குறவஞ்சி. இந்த பாடல் எந்த பாடல்? சிங்கி பெற்ற பரிசு. இந்த பாடல் திருக்குற்றால குறவஞ்சி நூலிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும். மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும். முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு. முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு. பயம் இல்லை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பயம் கூட்டல் இல்லை. கால் கூட்டல் ஆளி என்பதனை சேர்த்து எழுதும்போது கிடைப்பது காலாளி. சிங்கிக்கு பல வகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் குறி சொல்லுதல். அகைன் ரீட் பண்ணுறேன். மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும். முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு. பயமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் கிடைப்பது பயம் கூட்டல் இல்லை. கால் கூட்டல் ஆளி காலாளி. சிங்கிக்கு பல வகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் குறி சொல்லுதல். நெக்ஸ்ட் ஒரு சரியான விடை. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு, மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது கொங்கு மண்டலத்தின் எல்லை பகுதிகள். சரியா? கிழக்கு மதிர்கரை, மேற்கு வெள்ளிமலை, வடக்கு பெரும்பாலை, தெற்கு பழனிமலை. கிழக்கு மதிர்கரை, மேற்கு வெள்ளிமலை, வடக்கு பெரும்பாலை, தெற்கு பழனிமலை. இதெல்லாம் கொங்கு மண்டலத்தின் எல்லை பகுதிகளாக இருந்தது.
நெக்ஸ்ட்டு நூல்வெளி கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார். நம்மளுடைய அந்த இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சேர நகரம் 3 பாண்டிய நகரங்களை பற்றி தான் பார்த்தோம்ல, அதோடைய கொங்கு மண்டலத்தை பற்றி தான், கொங்கு மண்டல சதகம் இதை பற்றி தான் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, கன்னிவாடி ஸ்ரீரங்கராயனன் கூறியிருப்பாங்க. பார்க்கலாம். பெயர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார். பிறந்த ஊர் கன்னிவாடி, திருப்பூர் மாவட்டம். இவருடைய படைப்புகள் சிறுகதைகள் மற்றும் புதினங்கள். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் எழுதிய சிறுகதைகள் 150க்கும் மேற்பட்டவை. இவர் வாங்கிய விருது சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் எழுதிய முக்கிய நூல்கள் கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை. உப்புக்கடலை குடிக்கும் பூனை. நெக்ஸ்ட்டு மரபு சொற்கள் பாருங்க. தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. பறவைகளின் ஒளி மரபு. ஆந்தை அலரும், காகை கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். நமக்கு ஏற்கனவே இது தெரியும். பறவைகளின் ஒளிமரபு இதெல்லாம் தெரியும். நம்ம 6லேயும் கொஞ்சம் படிச்சிருப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுக்கும்போது இந்த புக் பேக் எக்ஸசைஸாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தொகை மரபு. மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டமாக இருப்பதை மக்கள் கூட்டம் சொல்கிறாங்க. ஆநிரைகள், பசுக்கள் கூட்டத்தை ஆநிரைன்னு சொல்கிறாங்க. ஆடுகள் கூட்டமாக இருந்தால் அது ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. வினை மரபு. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. இதோட மரபு சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்குன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோழி கூவுமா கொக்கரிக்குமா? கொக்கரிக்கும். பால், பால் குடிக்கணுமா பருகணுமா? பருகணும். சோறு தின் உண், சோறு உண். பூ கொய் பறி, பூ கொய்வாங்க, இலையத்தான் பறிப்பாங்க. ஆ நிறை, மந்தை கிடையாது, ஆட்டு தான் மந்தை. ஆ நிறை. நெக்ஸ்ட்டு இதோட கலை சொற்கள் பாருங்க. நூல் த்ரெட், தையல் ஸ்டிச், தறி லூம், ஆலை ஃபேக்டரி, பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம், சாயம் ஏற்றுதல் டையிங், தோல் பதனிதல் டேனிங், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். த்ரெட்னானது நூல், ஸ்டிச்னா தையல், லூம்னா தறி, ஃபேக்ட்ரினா ஆலை, டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை, டையிங் சாயம் ஏற்றுதல், டேனிங் தோல் பதனிடுதல், ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. நீங்கள் தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷில் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அப்போ ரீட் பண்ணும்போது புரியும், அடுத்து மறைஞ்சிடும். நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுட்டு அதோட மீனிங் தமிழை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறக்காது. நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவருடைய படத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்க பார்க்கலாம். எம்ஜிஆர் எங்கே பிறந்தார்? அவர் பிறந்தது இலங்கையில். சரிங்களா? அவர் இலங்கையில் கண்டிங்கிற ஊரில் பிறந்தார். அவங்களுடைய அப்பா இறந்ததுனால அவங்க என்ன செய்வாங்க, கும்பகோணத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அங்கே தான் அவர் கல்வி பயின்றிருப்பார். எம்ஜிஆர் கும்பகோணம் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. சிறந்த ஆக்டர் நடிகருங்கிறதுக்காக பாரத்ங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் மறைந்ததுக்கு அப்புறம் இந்திய அரசு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாரத் ரத்னா அப்படிங்கிற விருதும் கொடுத்துருப்பாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு பாரத்ங்கிற பட்டமும் இருக்குது, பாரத் ரத்னாங்கிற ஒரு அவார்டும் இருக்குது. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. யாரால் இது நடைபெற்றுச்சு? எம்ஜிஆரால் தான் இது நடைபெற்றுச்சு. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் சத்துணவு திட்டம். இலவச காலனி திட்டமும் அவர் கொண்டு வந்தது தான். ஆனால் சத்துணவு திட்டத்தினால தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நூல்வெளி கு அழகிரிசாமி. பெயர் கு அழகிரிசாமி. பிறந்த ஊர் இடைச்செவல், தூத்துக்குடி மாவட்டம். அவர் பணியாற்றிய இதழ்கள் பாருங்க. பிரசன்ட விகடன், சக்தி, தமிழ் நேசன். சரிங்களா? அவர் பணியாற்றிய இதழ்கள் பிரசன்ட விகடன், சக்தி, தமிழ் நேசன். அவர் எழுதிய முக்கிய நூல்கள் பாருங்க. புது வீடு புது உலகம், 3 பிள்ளைகள், கவி சக்கரவர்த்தி. அவர் எழுதிய முக்கியமான நூல்கள் என்னது? புது வீடு புது உலகம், 3 பிள்ளைகள், கவி சக்கரவர்த்தி. இந்த பாடப்பகுதி கு அழகிரிசாமியோட சிறுகதைகள்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா?
இதை வந்து நமக்கு கீழே எழுதுக்கிறது தான் தேவையில்லை. அந்த கு அழகிரிசாமி வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக், அதனால் வந்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கு அழகிரிசாமி எந்த ஊரில் பிறந்திருக்காரு? இடைச்சேவல், தூத்துக்குடி மாவட்டம். அவர் பணியாற்றிய இதழ்கள் பிரசண்ட விகடன், தமிழ் நேஷன், சக்தி. அவர் எழுதிய நூல்கள் புதுவீடு, புது உலகம், 3 பிள்ளைகள், கவி சக்கரவர்த்தி. இந்த நூல்லாம் கு அழகிரிசாமி எழுதியிருக்காரு. இவரை பற்றி நீங்கள் ப்ளஸ் ஒன்லேயே நிறையா படிப்பீங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொங்கு நாட்டு வணிகம். இதுதான் எனது நம்ம உரைநடை பகுதிகள். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செயல் பகுதிகள் பார்த்தோம். நான் 5, 6 செயல் பகுதிகள், அதில் புக் பேக் எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், உரைநடைக்குரிய 1 வேர்ட்ஸ் உள்ளே இருக்க ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொங்கு நாட்டு வணிகம். தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் தொல்காப்பியம், சங்க நூல்கள். தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் தான் அப்படின்னு கூறுறதுக்குரிய நூல்கள் வந்து என்னது, தொல்காப்பியம், சங்க இலக்கியங்களில் நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் யார் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன? மூவேந்தர்கள். அப்போ அவங்க அந்த காலத்திலேயே சேர சோழ பாண்டியர்கள், இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இதில் இருக்குது. மூவேந்தர்களில் யார் மிகவும் பழமையானவர்கள்? சேரர்கள். சரிங்களா? மூவேந்தர்களில் யார் மிகவும் பழமையானவர்கள்? சேரர்கள். சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? குடநாடு. இது புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது. சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? குடநாடு. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. வஞ்சி நகரத்தின் மற்றொரு பெயர் கருவூர். வஞ்சி நகரத்தின் மற்றொரு பெயர் கருவூர். சேரர்களின் கொடி விற்கொடி. சேரர்களுக்கு உரிய பூ பனம்பூ. யார் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூல் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என 4 எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறுகிறது? கார்மேக கவிஞர். கார்மேக கவிஞர் தான் கொங்கு மண்டல சதகங்கிற நூல் எழுதியிருப்பார். அதில் தான் கொங்கு மண்டலத்துடைய எல்லைகள் எப்படிலாம் இருந்துச்சுங்கிறத விலைக்கு சொல்லியிருப்பார். கார்மேக கவிஞர் இயற்றிய நூல் என்னது? கொங்கு மண்டல சதகம். நெக்ஸ்ட்டு கொங்கு மண்டலத்தின் பகுதிகள் பாருங்கள். நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர் மாவட்டங்களில் சில பகுதிகள். கரூர் மாவட்டத்தில் இருக்க சில பகுதிகள். ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை உழவு, கைத்தொழில், வணிகம். இதுதான் ஒரு நாட்டு மக்களுடைய நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை. எந்த வணிகத்தில் சேரநாடு சிறப்புற்று இருந்தது? கடல் வணிகத்தில். எந்த வணிகத்தில் சேரநாடு சிறப்புற்று இருந்தது? கடல் வணிகத்தில். சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று முசிறி. சேரநாட்டின் முசிறி துறைமுகத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி. இங்கேருந்து ஏற்றுமதி, அதாவது கேரளாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது என்னது? மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி. சரிங்களா? நெக்ஸ்ட், மற்ற நாடுகளிலிருந்து சேர நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை, பொன். இது எல்லாமே சேர நாட்டிற்கு இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல். சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. நீலகிரியில் எந்த தொழிற்சாலைகள் நிறைந்துள்ளது? தேயிலை தொழிற்சாலைகள். நீலகிரியில் காணப்படும் மற்ற தொழிற்சாலைகள் துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மர எண்ணெய் தொழிற்சாலை. சரிங்களா? துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மர எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இது எங்கே இருக்குது? நீலகிரியில் காணப்படுது. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் எந்த மாவட்டத்தில் நிறைந்துள்ளன? கோயமுத்தூர். இது வந்து புக் பேக் எக்ஸசைஸாக பார்த்துருக்கோம். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் எந்த மாவட்டத்தில்? அது மாதிரி பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எல்லாமே கோயமுத்தூரில் தான் நிறையா தயாரிப்பாங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து என சிறப்பிக்கப்படும் ஊர் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து என சிறப்பிக்கப்படும் ஊர் திண்டுக்கல். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல். எங்குள்ள சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் சின்னாளப்பட்டி இருக்குது, அங்கே சுங்குடி சேலைகள் தான் புகழ்பெற்றவை. திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படும் தொழிற்சாலைகள் அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படுற தொழிற்சாலைகள் அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள். தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகின்றது? ஈரோட்டில். ஈரோட்டில் தான் மஞ்சள் சந்தை தனியாகவே நடக்கும்.
தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்கள் அதிகம் நடைபெறுகின்றன? ஈரோட்டில். தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்கள் அதிக அளவில் நடைபெறுகின்றன? ஈரோட்டில். பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டில் பெரும் வருவாயை ஈட்டி தரும் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டில் பெரும் வருவாயை ஈட்டி தரும் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பூர் மாவட்டத்தில். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எங்கே உள்ளது? திருப்பூரில் இருக்குது. தேசிய அளவில் காளைகளுக்கு புகழ்பெற்ற காங்கேயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பூர். தேசிய அளவில் காளைகளுக்கு புகழ்பெற்ற காங்கேயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பூர். கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே எந்த மாவட்டம் முதன்மை இடம் வகிக்கிறது? நாமக்கல். கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே எந்த மாவட்டம் முதன்மையான இடம் வகிக்கிறது? நாமக்கல். மாங்கனி நகரம் எனும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் சேலம். மாங்கனி நகரம் எனும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் சேலம். சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல். சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல். இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது? சேலம். இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது? சேலம். ரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் சேலம். ரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் சேலம். நெக்ஸ்ட்டு, முலாம் பூசுதல் பெருமளவில் நடைபெறும் மாவட்டம் சேலம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சேலம். அப்போ சேலத்தில் ஏழைகளின் ஊட்டிங்கிற ஏற்காடு இருக்குது. முலாம் பூசும் தொழில் நடைபெறுது. அடுத்து என்ன இருக்குது? ரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி இவை தான் தயாரிக்க ஆலைகள் நிறையா இருக்கிறது சேலத்தில் தான். ஜவ்வரிசி தான் இந்தியாவிலே அதிகமாக தயாரிக்கப்படுகிற இடம் வந்து சேலம் தான். நெக்ஸ்ட்டு, வஞ்சிமா நகரம் என்னும் கொங்கு நாட்டின் ஒரு பகுதிக்கு வேறொரு பெயரும் உண்டு, கரூர். ஏற்கனவே பார்த்தோம், வஞ்சிமா நகரத்தின் வேறொரு பெயர் கருவூர். அது அப்படியே மருவி கரூர்னு ஆயிடுச்சு. எந்த மாவட்டத்தில் சிமெண்ட், சர்க்கரை, காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளது? சிமெண்ட் தொழிற்சாலை, சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை, காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலை இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது கரூர். கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். முருங்கைக்காய் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் மாவட்டம் கரூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் கரூர். அப்போ கரூர்லேயும் நம்ம என்ன செய்யணும், ஊர் பேர் போட்டு என்னென்ன ஃபேமஸாக இருக்கும் அதெல்லாம் பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொறுத்துக: தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். தறியில் நீளவாட்டில் செல்லும் இலை அல்லது நூல் அது என்ன சொல்லுவாங்க? பாவுன்னு சொல்லுவாங்க. தறியில் நீளமாக நூல் மாதிரி போகும், அது வந்து என்னது? பாவு. அது மாதிரி சோழி அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். முடிச்சானது, திருமணமானது. ஒத்தாசை, உதவி இதெல்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்க. சோழி வேலை, முடிச்சானது திருமணமானது, ஒத்தாசை உதவி. நெக்ஸ்ட், காமராஜர் தொடங்கி வைத்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். அதான் இந்த திட்டத்தினால தான் அவர் வந்து என்ன செஞ்சார்? உலக புகழ் பெற்றார். நம்ம இந்தியாவில் இருந்து ரொம்ப எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரி ஆனது. இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17ஆம் நாள் பிறந்தவர் யார்? எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன் எங்கே பிறந்தார்? இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17. ரெண்டுமே 17. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் கோபாலன், சத்யபாமா. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பெற்றோர் கோபாலன், சத்யபாமா. எம்ஜிஆர் தனது தாயார் மற்றும் சகோதரருடன் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கு குடியேறினார்? கும்பகோணத்தில். எம்ஜிஆர் தனது தாயார் மற்றும் சகோதரருடன் தமிழ்நாட்டுக்கு எங்கு வந்து குடியேறினார்? கும்பகோணத்தில். அவர் எத்தனாவது மகன்? 5வது மகன். மக்கள் எம்ஜிஆரை எவ்வாறெல்லாம் போற்றினர்? புரட்சி நடிகர், மக்கள் திலகம் அப்படிலாம் என்ன செய்றாங்க? எம்ஜிஆரை போற்றியிருக்காங்க.
இந்திய அரசு எம்ஜிஆருக்கு எந்த பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது? பாரத ரத்னா 1988. இது வந்து நம்ம புக்குக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி புக் பேக் எக்ஸசைஸில் சிறந்த நடிகருக்கான பட்டம் வந்து என்னது பாரத் அப்படிங்கிற பட்டமும் அவர் வாங்கியிருப்பார். பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி என்ன பட்டம் வழங்கியது? டாக்டர் பட்டம். சென்னை பல்கலைக்கழகம் தான் என்ன கொடுத்துருக்காங்க? எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் தம் செல்வத்தை வாரி வழங்கியமையால் அவரை மக்கள் எவ்வாறு அன்புடன் அழைத்தனர்? பொன்மனச்செம்மல். பொன்மனச்செம்மல் அப்படின்னு சொல்லி யார் அழைச்சிருக்காங்க? எம்ஜிஆர். மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ், ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 9 தமிழ் மாநாடு இருக்குது. அது எந்தெந்த இடம்லாம் இருக்கும்போது இதில் மதுரையில் மட்டும் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் யார்? எம்ஜி ராமச்சந்திரன். தஞ்சையில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் தோற்றுவித்தார்? 1000 ஏக்கர் பரப்பளவில் தஞ்சையில் வந்து என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருக்காரு. நீங்கள் மேப் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட பில்டிங்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஷேப்பில் எழுதியிருக்கும். அது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு இதோடைய என்னது கலைச்சொற்கள் பாருங்கள். கதாநாயகன் ஹீரோ, வரி டேக்ஸ், முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், வெற்றி விக்டரி, தலைமை பண்பு லீடர்ஷிப், சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லீஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது எல்லாருக்குமே தெரியும். எம்எல்ஏ அப்படின்னா மெம்பர் ஆஃப் லீஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். நமக்கு இப்போ மேக்ஸிமம் என்னென்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரியும். இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு தமிழ் வார்த்தை தான் நமக்கு கிளியராக இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கும். அதனால் தெளிவாக இங்கிலீஷ் வேர்டை படித்து தமிழ் மீனிங் படிச்சுக்கோங்க. இதோட நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இயல் 5, 6 இருக்க செயல் பகுதி, உரைநடை பகுதியுடைய ஒரு வரி வினாக்கள் மற்றும் என்னது புக் பேக் எக்ஸசைஸ் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி 7, 8க்குரியது சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் வரும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் செய்கிறது கரெக்டாக, இது தப்பு, இதை மாற்றலாம் அப்படிங்கிற உங்களுடைய சஜஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம மக்கள் ஒரு ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு போகலாம். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நான் செய்கிறது பிடிக்கலையோ நல்லா இல்லையோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வருது. அதனால் எப்படி நடந்து உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்கள் KR TNPSC.